நம்ம போன வீடியோவில் ஆல்ரெடி பேசிக் லெவலில் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எழுதுறது, அது போக மல்டிபிள் கண்டிஷனை இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓட் எலிஜிபிலிட்டி வந்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இன்புட் வாங்கிட்டு அதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் வந்து டெஸ்ட் பண்ணும்போது மல்டிபிள் கண்டிஷன் வந்து வராது. இஃப்ல ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுவோம், அது ட்ரூவான ஒரு கோட் ரன் பண்ணுவோம், இல்லைனா டேரெக்டாக எல்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியும். எல்இஃப் யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாட்டோம், அது யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை, அந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் எல்லாம் ஒரே லைனில் வந்து நம்மளால் எழுதி முடிக்க முடியும். இப்போ இங்கே எழுதியிருக்கிற இதே இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒன்லைனில் மாற்றுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கேஸ்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகணும்னு எழுதியிருக்கிறோமோ அதை வந்து கொடுக்கணும். ஆனால் பிரிண்டோட இங்கே தர வேண்டாம், வெறும் அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணிக்கிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த கண்டிஷன் வந்து எழுதுவோம். ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எல்ஸுங்கிற அந்த கீவேர்டை வந்து கொடுத்துடணும். எல்ஸ் கீவேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நெகட்டிவ் கேஸ்க்காக என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருந்தோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் பிரிண்ட் கொடுக்காம அந்த பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்லைனாக கன்வெர்ட் பண்ணுறது இவ்வளோ தான். அதாவது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணும், இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படிங்கிறத. அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே முன்னாடி இருக்கிற இந்த வேல்யூ வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ரிசல்ட். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது ஏஜை என்டர் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன். யூஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ திரும்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ 12 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். யூஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இஃப் கண்டிஷனை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒன்லைன் அதை எழுதிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எல்இஃப் கொடுத்து நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது இந்த ஷார்ட் அண்ட் சின்டெக்ஸுக்கு வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படிங்கும்போது வெறும் ஒரு லைன் கோடு மட்டும்தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸுக்கு வந்து நம்ம மாற்றலாம். இதே கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது நிறைய லைன் கோடு வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு பிரிண்ட் இல்லை 2 பிரிண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட்லையும் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அண்ட் இன்னொரு பிரிண்ட்டு வந்து வருது அண்ட் இதுலையும் ஏதோ ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகும்போது 3 லைன் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. வெறும் பிரிண்ட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு லாஜிக்ஸை ஏதாவது உள்ள ஹேண்டில் பண்ணோன்னாலும் சரி, ஒரு லைனுக்கு மேலே வந்துருச்சுனாவே அது வந்து மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா மல்டி லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து ரன் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி ரன் ஆகும்போதும் நம்ம இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்காக இந்த சின்டெக்ஸில் நம்ம மாற்றி எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நார்மல் ஸ்டைலே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. பட் இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்கக்கிட்ட கன்வே பண்ணணும். ஸோ அடுத்ததாக நெஸ்டட் இஃப்ஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து கொடுத்துட்றேன். என்னோடய நேமை வந்து வச்சுக்கிறேன். ரெண்டாவது பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வேல்யூவாக 1 2 3 4 அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்லாம் போயிட்டு அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது யூசர் நேமும் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. அடுத்த டைம் வந்து அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் வந்து பண்ணுவீங்க. அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை சைன்இன் வந்து பண்ணும். இல்லைங்கும்போது யூசர் நேம் தப்பாக இருக்குது இல்லை பாஸ்வேர்டு தப்பாக இருக்குங்கிற எரர் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோக்காக நம்ம இப்போ ஒரு லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ இதை வச்சு நெஸ்டட் இஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை வந்து
யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்குறோம், அது இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கிற இந்த வேல்யூஸ்க்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு 2 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் ஃப்ரம் இன்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூசர் வந்து இப்போ டெர்மினல்ல இருந்து அவங்களோட யூசர் நேம் என்டர் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ யூசர் நேம் வந்து நம்ம வாங்கும்போது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், அதனால இன்ட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். இன்புட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்ஸில் என்டர் யோர் யூசர் நேம், இது கோலன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். யூசர் நேமை வாங்குகிறோம், அதே மாதிரி பாஸ்வேர்டு வாங்குறதுக்கு இன்னொரு இன்புட் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ஃப்ரம் இன்புட். ஸோ யூசர் அவங்க டைப் பண்ணி சப்மிட் பண்ணுற பாஸ்வேர்டையும் வாங்கிக்கிறோம். ஸோ இங்கே பாஸ்வேர்டு வந்து இன்டிஜராக வேணும், அதனால் இன்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்புட்டில் ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்டர் யோர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இதில் ஏதோ ஒரு நேம் வந்து என்டர் பண்ணுறோம், அதே மாதிரி பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நம்ம என்டர் வந்து கிளிக் பண்ணோன்னா அதை ரிசீவ் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் வந்து எழுத போகிறோம்னா, நம்ம டெர்மினல்லேருந்து இங்கே கொடுத்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இங்கே இருக்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்து காட்டுறோம், இல்லை அப்படிங்கும்போது ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டுறோம். இப்போ அதுக்கான லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து எடுத்துக்கிறேன். இஃப் யூசர் நேம் ஃப்ரம் இன்புட். ஸோ இன்புட்டில் இந்த யூசர் டைப் பண்ணி சப்மிட் பண்ண யூசர் நேமும் நம்ம யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் கண்டிஷனுக்கு அப்புறம் ஒரு கோலன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் யூசர் நேம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த இஃப்கான ஸ்டேட்மெண்ட்டாக நான் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாஸ்வேர்ட் ஃப்ரம் இன்புட் ஈக்குவல் டு பாஸ்வேர்டா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். நம்ம பாஸ்வேர்டு அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். இது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். பிரிண்ட்டில் வேலிட் யூசர் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இஃப்கான எல்ஸ் வந்து எழுதலாம். நெஸ்டிங்காக இருக்கும்போது இந்த இஃப்காக எல்ஸ் எழுதுகிறோன்னா அது இந்த இஃப் கீவேர்டுக்கு நேராக இருக்கணும். ஸோ கீழே என்ட்ரு கொடுத்துட்டு இஃப் கீவேர்டுக்கு நேராக ஒரு எல்ஸ் வந்து கொடுக்குறேன். எல்ஸில் பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட்டில் இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றேன். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெஸ்டடாக இருக்கிற இந்த இஃப்க்கு எல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் இஃப்க்கு வந்து ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான எல்ஸ் வந்து அந்த இஃப் கீவேர்டுக்கு நேராக வந்து இருக்கணும். ஸோ இங்கே எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள பிரிண்ட்டில் இன்வேலிட் யூசர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூசர் நேமை வந்து என்டர் பண்ண சொல்லும், அதை என்டர் பண்ணிடுவோம். அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும், அதையும் வந்து என்டர் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டையும் அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெர்மினல்லேருந்து கொடுத்த அந்த யூசர் நேம் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும், அதை எடுத்து இங்கே யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற இந்த வேல்யூக்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். ஸோ அது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணதும் இங்கே ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் என்ட்ரு பண்ண யூசர் நேமே வந்து தப்பாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக இன்வேலிட் யூசர் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். சப்போஸ் யூசர் நேம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அடுத்து பாஸ்வேர்டு வந்து செக் பண்ணும். பாஸ்வேர்டும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படிங்கும்போது டெர்மினலில் வேலிட் யூசர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் என்ட்ரு பண்ண யூசர் நேம் கரெக்டாக இருக்குது ஆனால் பாஸ்வேர்டு தப்பாக இருக்குங்கும்போது இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து காட்டும். இதை இப்போ ரன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூசர் நேம் வந்து கேட்குது, தப்பான ஒரு யூசர் நேம் வந்து டைப் பண்ணலாம். நான் வெறும் டி மட்டும் கொடுக்குறேன். டி அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பாஸ்வேர்டில் 1 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ன வந்திருக்குன்னா இன்வேலிட் யூசர் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம டைப் பண்ண டி வந்து இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும், அதை எடுத்து யூசர் நேம் கூட இருக்கிற வேல்யூ கூட கம்பேர் பண்ணுது.
t வந்து இங்கே இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்காது, அதனால இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும், நமக்கு இன்வேலிட் யூசர் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு யூசர் நேம் கரெக்டாக தரேன், ஆனால் பாஸ்வேர்டு வந்து தப்பாக வந்து தரேன். இப்போ யூசர் நேம் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து தப்பாக தரேன், பாஸ்வேர்டு திரும்ப 1 அப்படின்னு தரேன். இப்போ என்ட்ரு பண்ணுறேன், இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம என்ட்ரு பண்ண யூசர் நேம் எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ண மாதிரி செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணும்போது நம்ம என்ட்ரு பண்ணதும் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது ஈக்குவலாக இருக்குது, அதனால இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்திருக்கும். இதுக்குள்ளே வரும்போது இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் யூசர் என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டும் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்வேர்டும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணோம். இங்கே நம்ம டெர்மினல்லேருந்து கொடுத்தது 1, ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது 1 2 3 4. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்திருக்காது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால அதோட எல்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு. இப்போ நான் திரும்பவும் ரன் பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து கரெக்டாக கொடுக்குறேன், யூசர் நேமும் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கான பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு பண்ண உடனே நமக்கு வேலிட் யூசர் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா யூசர் நேமும் கரெக்டாக இருக்குது, பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும். இஃப்குள்ளே மட்டும் இன்னொரு இஃப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது, எல்ஸ்குள்ளே ஏதாவது கண்டிஷனை வந்து செக் பண்ணோன்னாலும் நம்ம அங்கேயும் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் இஃப் மட்டும் கிடையாது, நெஸ்டடாக இருக்கும்போது நிறைய கண்டிஷன்ஸ் வந்து வருது. அப்படிங்கும்போது எவ்வளோ எல்இஃப் வேணாலும் கொடுத்து நம்ம அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அது ரன் பண்ணும். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், அதில் இந்த வால்ரஸ் ஆப்ரேட்டர் மட்டும் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வால்ரஸ் ஆப்ரேட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தானை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பைத்தான் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.